Instead of hiding behind the curtain, be the curtain itself. You will never be found. It's my immense pleasure to join with you all again for the brand new second episode of Behind the Curtain. In this evening, we are going to get into some interesting arguments, clarities. Without no further delay, let's get into the first session, Arthamulla argument. Why do we argue with one another? What is the intention? Not all arguments are about winning or losing. Now, let us move on to the argument based on the topic. After school hours, does extracurricular activities are required for the growth of a children? Is it required or not required? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ உள்ள காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப தேவையானது. ஏன்னா ஒரு அகாடமிக்ஸ் எஜுகேஷன் மட்டும் ஒரு பசங்களுக்கு பத்தாது. ஃபர்தராக ஏதாச்சும் கற்றுக்கிறது மூலயமா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு இப்போ உள்ள காலத்துக்கு. சரி, எக்ஸ்ட்ரா எதுக்கு? எக்ஸ்ட்ரானாலே அதிகமாக தான். பசங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க, சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது. அப்போது இருக்கும்போது எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா? அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து பேர்டன்ஸ் தான் நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு. நீங்கள் அதை பேர்டன்ஸாக நினைக்கிறீங்க? பசங்களோட ஹிடன் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதா நினைக்கலாமே. எக்ஸ்ட்ரான்றது வந்து பசங்களுக்குள்ளே உள்ள ஹிடன் டேலண்ட்டை வந்து நம்ம பேரண்ட்டாக என்ன அவங்களோட பேசி செஞ்சு அவங்களுக்குள்ளே உள்ளதை கொண்டு வரதா நினைக்கலாம்ல. நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களே உங்கள் பசங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க அப்படின்ற போது நீங்களே வீட்டில் இருந்துகிட்டே பசங்களுக்கு இது வேண்டாம்ப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வர மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர மாதிரி இருக்கு. புஷ் பண்ணுறதுன்றது வந்து அவங்க இன்னொரு இது கிளாஸ்க்கு கொண்டு போய் நீ அதை படி இதை படின்னு சொல்லி அவங்க அனுப்புறது தான் வந்து புஷ் பண்ணுறது. நம்ம வந்து அவங்க வந்து வீட்டிலே இருந்து நம்மளோட ஃபேமிலி டைம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வெளியே போய் தான் கற்றுக்கணும் இல்லை. அவங்க பசங்க வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து எல்லாத்தையுமே வீட்டில் இருந்தே எல்லாமே கற்றுக்குறாங்க. என்ன கற்றுக்குறாங்க? ஸ்க்ரீன் டைம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ரியலாகவே நம்ம எதாவது சொல்லி கொடுத்தோன்னா நம்ம கிட்ட அதிக அட்டென்ஷன் கொடுப்பாங்களா, இல்லை ஒரு மென்டார் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அவங்க கிட்ட டிசிப்ளினும் கத்துக்க முடியும். நம்மனா அம்மா தானே டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம கூட எவ்வளவு நேரம் உட்காடுறாங்க, மம்மி ½ அன் அவர் ஃபோன் டிவி இதுல தான் போகுது. இதுவும் ஒரு சொல்லித்தர நம்மளால எல்லாமே நம்மளும் டேலண்ட் இல்லை எல்லாத்துலயுமே தெரியறதுக்கு. எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து கரிக்குலர் மட்டும் இல்லாமல் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸ்கூல் டைம்லேயே அது எல்லாம் கவர் ஆகிடுது. அதை விட்டுட்டு ஈவினிங்கில் டியூஷன், அது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், திருப்பி மார்னிங் எழுந்து ஒரு பேட்மிண்டன் கிளாஸ் போகணும். அது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தான் அவாய்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால் ஈவன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸ்க்குமே அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதை பற்றி தான் சொல்கிறேன். அவங்க வந்து கிட்ஸ் இப்போ தான் அவங்க வந்து வளர்றாங்க. இப்போவே நீங்கள் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட திணிக்கணுன்றது அது அவங்களுடைய டேலண்ட். அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு வருவாங்க. அம்மா நான் இது கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இது பண்ணுறேன்றமோ அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணலாமே தவிர நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அதை கொண்டு போய் அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. நீ இதை பண்ண அதை பண்ண அவங்க பண்ணுறாங்க அவங்கள மாதிரி இது வந்து நம்மளுடைய ப்ரெஷரை அவங்க மைண்டில் கொண்டு போய் திணிக்கிறது. நீங்கள் ப்ரெஷரை திணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஏன் வந்து நீ அந்த ஸ்டேஜில் பண்ணு, இந்த ஸ்டேஜ் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து எனக்கு வந்து 10 ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருந்தாங்க. நாங்க போய் விளையாண்டோம், எல்லாமே பண்ணோம், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. இப்போ ஃபிளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு. சிட்டி லைஃப்ல எப்படி போய் நீங்க விளையாடுவீங்க? அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து பசங்க விருப்பத்தினாலதான் நாங்க போடுறதே. பசங்க வந்து அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறதுல இப்ப அகாடமிக்லயே நிறைய கத்து தராங்க. இதுலயும் நான் கத்துக்கணும், இது எனக்கு வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். 2 days அவங்க சரி நான் சொல்லிட்டேன், பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அம்மா சொல்றதே கேட்குற வயசு தான் இது குழந்தைங்களுக்கு. நம்ம சொல்றோன்றதுக்கு அவங்க ஹாப்பியா போய் எல்லாமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. 2 days தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அம்மா எனக்கு வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்றதுன்னா அப்படியே லிட்டரலா ஸ்டாப் பண்றது இல்ல. அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப ஸ்கூலுக்கு மட்டும் என்ன ஹாப்பியாவா ஃபர்ஸ்ட் டே வருவாங்க, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அது பிடிக்க தான் போகுது. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸே பசங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க சொல்றது கிடையாது, இதுதான் எங்களுக்கு வேணும். பேரண்ட்ஸோட இதுதான், அவங்க பேரண்ட்ஸ் தான் நீ இந்த கிளாஸ் போ அந்த கிளாஸ் போ, பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களை வந்து இது பண்றாங்க. பேரண்டிங் தான் சரியில்லை நான் சொல்லுவேன்.
ஏன் parenting வந்து இல்ல, அப்படி பசங்க- பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்சத பண்ணணும் ஏன் நினைக்கிறீங்க? பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு வேணும் இது வேணான்றத டிசைட் பண்ற இது வந்து அந்த parents opportunity கொடுக்கறதே கொடுங்க, நீங்க கிடையாது. உட்கார்ந்து பேசுங்க அந்த அவங்ககிட்ட. ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இப்ப டிசைட் பண்ற ஸ்டேஜும் அவங்க கிடையாது. அவங்க கொஞ்சம் இந்த க்ரோன் kids ஆகி கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து நீங்க ஆர்கியூ பண்ணி இப்ப இது பிறந்த பண்ணா குழந்தை அது யாருமே போய் கிடையாது. ஜாயின் பண்ணி வர்றது கிடையாது. அந்தந்த ஏஜுக்கு லிமிட் இருக்கு. இந்த கபடினா இந்த ஏஜ்ல தான் போகணும், செஸ்னா இந்த ஏஜ்ல தான் போகணும். அப்ப அவங்க ஏன் அந்த ஏஜ் அவங்க இது பண்ணி வைக்கிறாங்க? இந்த ஸ்டேஜ்ல பசங்களுக்கு இதெல்லாம் அது மெச்சூரிட்டி கத்துக்கிற இருக்கும், இது கத்துக்கிற இருக்கு. ஸ்டேஜ் இது அப்படின்ற போதுதான் அது கிளாஸ் எல்லாமே parents தான் decide Okay, பண்றாங்க. நீங்க- பசங்க decide பண்றது அப்ப கிடையாது. பேரண்டிங் children. சரியில்லை. அந்த வீட்ல வந்து பேரண்ட்ஸ் சரியில்லை. பேரண்டிங்னே இது டாபிக் கிடையாது. See, இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா Extra curricular தான் தனி பசங்க- டாபிக். இப்போ வந்து நம்ம வளர்ந்த காலத்துல வந்து 90ஸ்ல இருக்கும்போது அகாடமிக்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணல, புரியுதுங்களா? நம்ம அப்படியே இது பண்ணல, அகாடமிக்ஸ் ரீதியா தான் இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படிதான் நம்ம போயிருப்போமே தவிர இந்த மாதிரி இது வந்து கொஷின் மார்க்காக தான் இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே என்னென்ன பிடிக்குதோ எல்லாம் நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு, நிறைய ரெகுலர் கிளாஸஸ் வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க அனுப்புறாங்க. Just ஓகே, one or நீங்க two சொல்ற செல்ஃப் டிசிப்ளின், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே ஓகே மேம். இது வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சம்மர் ஹாலிடேஸ்லயே ஒரு கிளாஸ் போட்டு தான் அதை கொண்டு வர முடியும்னு பிலீவ் பண்றீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு ரிலேஷன் வீட்டில் ஒரு 10 days விட்டு பாருங்க, அவங்களுக்கான செல்ஃப் டிசிப்ளின், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இப்போ எத்தனை குழந்தைங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அது கிடையாது. அதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான டைம் வந்து ப்ரொவைட் பண்ணாம நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள திணிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இப்போ 1 hour கிளாஸ் போனா இந்த 1 hourக்குள்ள நான் வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், நான் இதை வந்து இந்த இதை கம்ப்ளீட்டா இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு பண்ற பசங்களுக்கு நான் homework-அ வந்து குழந்தைங்களை பண்ணக்கூடாது. 1 hour-க்குள்ள நான் இது முடிக்கணும், அதை முடிக்கணும். பசங்களுக்கு அந்த அப்ப எப்ப time management கத்துப்பாங்க? எப்ப கத்துப்பாங்க? இப்ப வரலன்னா பழமொழி கேட்டது இல்லையா? பழமொழி கேட்டது இல்லையா? 5ல வளையலன்னா 50லயும் வளையாது. கேட்டது இல்லையா? நாங்க வளையலனால எல்லா பசங்களும் வளைக்க பாக்குறோம். ஓவரா வளைக்காதீங்க. அதுதான் அப்ப 50லயும் ஸ்ட்ரெஸ் நிப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க பசங்க. நீங்க வந்து டைம் மேனேஜ்மென்ட்டே கொடுக்க மாட்டீங்க நீங்க பசங்களுக்கு. உங்க காலத்துக்கு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இவங்க எல்லாம் நீங்க இவ்வளவு இதுவா பண்றது பார்த்தா உங்க இருக்கும்போது. சொசைட்டிலேயே சர்வே பண்ணவே முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டே இருந்தீங்கன்னா ஓகேவா? அவங்க they are stepping. இன்னும் இருக்கு அவங்களுக்கு, இன்னும் எவ்வளவு இயர்ஸ் இருக்கு. அவங்க Okay. வெளியே போவாங்க, அவங்க Yes இருக்கு. ஆனா நீங்க பேசிக்ல இருந்து கத்து தரல. அவங்க போவாங்க, பேட் எடுத்துட்டு போவாங்க, பால் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பாங்க. எப்போ அவங்க போவாங்க? grounds க்கு போவாங்க. நீங்க சொல்ற அப்படி பிரபுதேவா ஏதாச்சும் ஒரு சித்ராவை classல parents போட்டுட்டே வந்து இருக்கும். force பண்ணல. நீங்க டான்ஸ்க்கு தான் போகணும், நீங்க singing சரி தான் இப்ப போகணும். நாங்களும் சொல்றோம், நாங்க force பண்ணல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க போட்டோம் தான் சொல்றோம். அது பர்டன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க, ஆமா. அது ஸ்ட்ரெஸ்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அது அவங்களோட ரிலாக்ஸேஷன் டைம் இருந்தா இல்ல, அங்க போய் இப்ப இன்னும் நியூ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா சொசைட்டியை இன்னும் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான பிளேஸ் இருந்தா. எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்கு. இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் பசங்க வந்து கத்துக்கணும். இப்போ கீபோர்ட் அப்படின்ற கிளாஸ்னா age limit எல்லாம் என் பையன் இருக்கு. கீபோர்ட் கிளாஸ் போறானா அவனுக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஏன் அந்த ஏஜ் லிமிட் சொல்றாங்க? ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அவனால அது அப்பதான் கத்துக்க முடியும். நான் போய் ஒரு keyboard class போனீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, சேர்த்துக்க மாட்டாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. இல்ல இது வந்து என்னையா parent. என்னையா இல்ல இல்ல 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சேர்த்துப்பாங்க. நான் பெட் கட்டிடுறேன். ஏன்னா இல்ல 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 நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என் 4 இயர்ஸ் பாய கொண்டு போய் சேர்த்தேன். அவனுக்கு அந்த இதுவே பண்ண முடியாது. அதுக்கு ஏஜ் இருக்கு. நான் இப்ப கொண்டு போய் சேர்த்திருக்கேன். 4 இயர்ஸ்ல கொண்டு போய் கீபோர்ட் கிளாஸ்ல ஒரு குழந்தைய சேர்க்க முடியாது. அந்த கிளாஸ்ல சேர்த்துக்காம இருந்திருக்காங்க. இல்ல அது ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் நீங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சால அவன் ஓனாவே கத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கத்துக்கிட்டு என்ன ஸ்கூல்ல சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணாம விட்டுருவீங்களா? கத்துக்கோப்பான்னு சொல்லி என்கரேஜ் தானே பண்ணுவீங்க. நீ இதை பண்ண வேண்டாம், அவனுக்கு வந்து ஸ்கூல் ஒர்க்கே அதிகமா இருக்கு, நீ இதை பண்ணாத பண்றேன்னு சொல்லும்போது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அததான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. நீங்க இல்ல நீ போ, இது போ, அத போன்னு சொல்லி அது நீங்க யாரும் சொல்றது வீட்ல யாரோ ஒரு கிஃப்ட் பண்றாங்க, ஒரு கீபோர்ட். வந்து எல்லாமே சில கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு, சரிங்களா? எல்லாருமே வந்து எல்லா கிட்டுமே வந்து சேர்த்து விட முடியாது. நெய்பர் பசங்க போறாங்க, அதனால அதே ப்ரெஷர். அவங்க போறாங்க, நம்ம ஜாயின் பண்ணணும், இல்ல பிள்ளைங்க அதுக்காக அடம் பிடிக்கிறாங்க. இது வந்து பேரண்ட் சைடுமே ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதா செய்யுது. ஏன் அமௌண்ட் விஷயத்தை நீங்க பெருசா பாக்குறீங்க? நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன்ல கூட நிறைய பண்ணலாம். Extra curricular மொபைல் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எவ்வளவு இருக்கு நம்ம சேனல்ல இருக்கு. ஸ்கூல்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? ஸ்கூல்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? அது மாதிரி
பண்ணாங்கன்னா இதுவும் ஒரு necessity தானே. ஒரு மூவி பார்க்கிறதுக்கு ஒரு சாங் ஒன் பார்க்கிறதுக்கு ஹவர் மூவி பார்க்கறதுக்கு ஓகே உங்களுக்கு. 1 hour வந்து ஸ்கிரீனிங் டைம்ல அவருக்கு பிடிச்சத பண்றதுக்கு ஓகே. மூவி டைம் எல்லாம் கொடுக்குறீங்க நான் நினைக்கிறேன். அதாவது போன்ல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, நீங்களே சொல்றீங்க. அப்படின்ற போது அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன உங்களுக்கு? 1 மணி நேரம் டிவி பாக்குற உங்களுக்கு 1 மணி நேரம் பசங்களோட இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு உங்க இருக்கு? பையனை எந்த கிளாஸ்லயும் அனுப்பலையா? நீங்க சொல்லுங்க எந்த கிளாஸ்? அவ ஓன் இன்ட்ரெஸ்ட்ல சிலம்பத்து கிளாஸ்ல விட்டு வந்தா ஓடி இருக்கான் வெளியே. அவர் சார் மென்டர் பார்க்கவே இல்லை. நாங்க மறுபடியும் கொண்டு மாடலாம் வந்துட்டு நான் கொண்டு போய் நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கல்ல, எதுக்கு திருப்பி கொண்டு போய் விட்டீங்க? நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஓடி வந்த குழந்தைய தூக்கி தோள்ல தட்டி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு உள்ள விட்டாது? அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் அவங்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நெகட்டிவிட்டி தெரியறதுனால தான் அதை பத்தி பேச வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதை பத்தி பேச வரல அவங்க. தட்ஸ் த பாயிண்ட். லீவில் யோகா கிளாஸ்க்கோ மியூசிக் கிளாஸ்க்கோ கீபோர்ட் கிளாஸ்க்கோ டான்ஸ் கிளாஸ்க்கோ இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. அவங்களுக்கு பிடிச்சுன்னா அங்கே போகணும் சார், என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? சம்மர் ஹாலிடேஸில் ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புகிறேன். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்டா நிறுத்தணும் சார் இதை. வீட்லேயே இருக்க முடியலனால நிறுத்தணும் ஃபஸ்ட்டு இதை. அதாவது இப்போ இருக்கிறது வந்து இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேணும், ஆக்டிவ் கிளாஸ். ஏன்னா அதுக்கு வந்து மெயினாக என்னன்னா பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஒரு ஸ்கில்ஸ்னால. அதனால கண்டிப்பாக நீட் த கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து வெரி மஸ்ட்டு. ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலில் என்னென்ன கற்றுக்குறாங்களோ அகாடமிக் இயர் இங்கேயும் நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ வெளியில் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கற்றுக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க, நிறைய கல்ச்சர் தெரிஞ்சுப்பாங்க, டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எதுனாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ ரொம்ப தேவையானது. எதனாலனா பசங்க நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னொன்று அவங்க ஷைனஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மை பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பசங்களுக்கு நாட் மஸ்ட். பசங்களை அட்லீஸ்ட் இந்த சம்மர் டைம்லேயாவது அவங்களாவே வந்து நம்ம அவங்களோட டைமை என்ஜாய் பண்ண விட்டாலே அவங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஹியூமன் எமோஷன்ஸ் அனலைஸ் பண்ணுறதும் ஒரு ஸ்கில் தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து விட்டீங்கனாலும் கோபம், ஈகோ, ஒரு ஃபைட் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த அவங்க கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது, அவங்க கேரக்டர் வந்து நல்ல வேலை வந்து கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து எந்த கிளாஸஸ் சேர்த்து விட்டாலும் ப்ரொவைட் பண்ணாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குழந்தைங்களா சைல்ட்ஹுட்டில் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ஜாலினஸ் எல்லாமே வந்து அவங்களா இருக்க விடுங்க. மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு திணிக்காம. Thank you for sharing your valuable thoughts. Moving on to the next session, Family Kitchen. Kitchen, a gathering place for family and friends. A place where memories are made and seasoned with love. Now I welcome Mr. Manikandan and family for their delicious recipe. சொல்லு The presentation of the dishes is so beautiful
and they taste just as good as they look. Now, moving on to the next session, 4 WH questions. WH questions ask for information, and we do not expect a yes or no answer. Instead, we expect an answer which gives information. Now, I welcome some of our Little Florian parents to explore their views based on the topic மன்னிப்பு. ஒரு குழந்தை தவறு செய்யுது அப்படின்னா அவங்க வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தை தெரியாமல் தவறு செய்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அவங்களுக்கு வந்து மன்னிப்பு தரலாம். மன்னிப்பு என்பது மிகப்பெரிய வார்த்தை. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிவிடும், உறவுகள் நீடிக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறதா மன்னிப்பு கொடுக்குறப்ப தான் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த பிரேக் அவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வந்து எல்லாத்தோட லைஃப் ஈச் அண்ட் ஈச் பர்சன் எல்லாத்தோட லைஃப்லையும் வந்து தேவை. தவறு செய்தவர் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னா அவர் தவறை உணர்ந்துட்டார் தான் அர்த்தம். அந்த தவறை உணர்ந்தவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சரியான ஒரு மரியாதை இல்லை சரியான பதிலாக இருக்கிறது வந்து அந்த மன்னிப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம மன்னிப்பு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அந்த மன்னிப்பை வந்து நம்ம மனதளவில் மனதார உள்ளுணர்ந்து மன்னிப்பு கொடுத்தா அந்த மன்னிப்புக்கும் வேல்யூ இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் வேல்யூடாக இருக்கும். Forgiveness is a powerful tool that has the ability to transform our lives and change our future. Forgiveness cannot be changed in the past, but it will change our life in the future. Thank you for giving us this information. Moving on to the next session, movie for watch. A film is a petrified fountain of thought. Let us see the review for the movie Irugapattu by our Little Florian parents. Roses are red. You are my cheesy spread. ஒரே வீட்டில் இருக்கோமே தவிர அந்த ஒரு லவ் ஃபீலிங்கே இல்லை உங்ககிட்ட. ஏன் இப்படி இருக்க? ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்றல. டெய்லி இதே கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் டார்ச்சர் பண்றேனா? நீ தான் இப்படி டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிற. நீ முதல்ல சுவியில கண்டதை வாங்கி சாப்பிட்றது நிப்பாட்டு. திண்ணை பண்டார மாதிரி எல்லாரும் தின்னுட்டே இருக்க வேண்டியது, செனப்பண்ணி மாதிரி தூங்க வேண்டியது. வாக் பண்ற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது நல்லா ஸ்ட்ரெச்சரா இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களும் அப்படிதான் சொல்வாங்க. என்னோட பேர் மித்ரா மனோகர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் மேரேஜ் கவுன்சிலர். கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுறதுக்கு எதுவும் காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கணவன் மனைவியா இருக்கிறதே ஒரு பெரிய காரணம் தான். நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஏன் சண்டை பண்ண மாட்டோம்? உனக்கு இந்த லவ் லாங்குவேஜ் பற்றிலாம் தெரியாமல் இருந்திருந்தா நமக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கும்ல. அர்ஜுன், எனக்கு டிவோர்ஸ் வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி. நான் நல்ல வைஃப் தானே, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. நான் மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு போராடுறேன், நீ கொஞ்சம் கூட கேரே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸ்மார்ட்டா இருக்கிற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறுந்துக்க தான் செய்யும். இவ்வளவு தூரம் நான் சொல்லி ஒன்றும் புரியல. சில பேர் ரப்பர் பேண்ட் அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. நான் ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா சில பேர் முடிச்சு போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? உங்க கையில தான் இருக்கு. தூக்கி போட போறீங்களா இல்ல முடிச்சு போட போறீங்களா? இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த சாரியில் நீ எப்பவுமே அழகா தான் இருப்ப. இந்த சாரி நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். பையன் பேர் பிரதீஷ், லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 3rd படிக்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு லவ்ன்ற ஒரு பெரிய ரீசன் இருக்குது அப்படின்றத இந்த இருக்கப்பற்ற மூவியில் 3 கப்பிள்ஸை வச்சு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் லவ்வர்ஸ் 2K கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூவி பிடிக்குமா பிடிக்காதா புரியுமா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஈச் அண்ட் எவ்ரி கப்புள்ஸ்க்கு இந்த மூவி புரியும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 10 நிமிஷம் மனசை விட்டு பேசினாங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப் லவ்விங் ஈச் அதர், கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். தேங்க்யூ. Thank you for the review. Don't miss the opportunity to watch this beautiful film. Moving on to the next session, caring and sharing.
We all have a responsibility to care for one another. Sharing is caring means when we give something to someone, it is equal to caring for them. Now I welcome a parent of Jia to share their thoughts. Hey everyone, this is Dr. Hilda Jabrani. I am a mother of Matthew Jane, K1. Here I would like to share a few words about caring and sharing. Sharing love is a foundation of mother and son bond. Sharing values help to shape a son's moral compass and guide his behavior. Sharing traditions such as holiday celebration and family rituals help to create a sense of belonging in kids. Sharing thoughts and feelings help to build the trust and intimacy. Mothers are very important in shaping the son's attitude towards women and instilling a sense of respect for the opposite gender. Mothers model respectful behavior towards their partners and other women, teaching their sons through actions and words. By impacting these values early on, mothers equip their son with the tools to form healthy relationship with women, paving the way for positive social interactions and a brighter future for all. Thank you. I appreciate the time you took to collect this information for us. Let's move on to the next session, dilution of doubts. Summer is a time for kids to have fun and enjoy not having school. But it can also be a difficult time for parents because they don't want their children to get bored or become restless. Let's take a look at the doubt of the parents. Hi. இப்போ என்னென்னா சம்மர் போயிட்டு இருக்கு, குழந்தைங்களுக்கு தெரியும் லீவில் வெக்கேஷனில் எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க லீவில் வெறும் ஃபோனு டிவி இது மட்டும் தான் பார்க்குறாங்க. இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் எப்படி வந்து அந்த டைம் இது பண்ணுறதுக்கு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் எதுவும் புக்ஸ் எதுவும் படிப்பீங்களா? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து லாகின் டைம் 8 ஹவர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. புக்ஸு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக படிப்பேன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க. இப்போது நம்மளோட ஃப்ரீ டைம்லேயோ, இப்போ நீங்கள் இல்லைனாலும் வீட்டில் வேறு யாராவது உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரீ டைமில் டிவி பார்க்குறாங்கன்னா அப்போது அவங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னாலே எப்போவுமே டிவி பார்க்குறது தான் அப்படிங்கிறது தான் குழந்தைங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா அப்போது இப்படியும் நம்ம வந்து ஹாபிஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து டிவி பார்க்குறதும் மொபைல் பார்க்குறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு இப்போது கார்டனிங் பண்ணலாம். இப்போ உங்கள் பேரண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க செடி வச்சு அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க அதையுமே செய்வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்க் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம். கண்டிப்பாக ஈவினிங் ஒரு 1/2 hour to 1 hour வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் அட்மாஸ்பியர் கண்டிப்பாக ஒரு அவுட் சைட் என்விரான்மெண்ட் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வீட்டிலேயே ஹோல் டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். அப்போது வேறு வழியே இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்களோன்ற பயம், அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். அப்புறம் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இருக்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவியும் ஃபோனும் தான் இப்போதைக்கு ஆப்ஷனாக இருக்கிறதுனால அவங்க அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்து அவங்களும் வந்து அதுக்கு மாறுவாங்க. இப்போ நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் புக்ஸ் படித்து அவங்களுக்கு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ அப்போ அவங்க படித்து கதை சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் புக் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்து குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்போவுமே குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் செய்வாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி அடாப்ட் ஆகிக்குவாங்க. இப்போ இந்த ஒர்க்கிங் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் முடியல, அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்க முடியல. அந்த இதனால கரெக்டாக இருக்குது. பட் கண்டிப்பாக இதை ஃபாலோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அவங்களோட லீவ் டைமில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா பார்த்துக்கிற கேர்டேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாடலாக வந்து இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து டிஸ்ஒபீடியன்ஸுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஜஸ்ட்டு கூப்பிட்டாலோ உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை சொல்கிறோம், சரி இந்த டாய்ஸ் எல்லாம் விளையாடி வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் எடுத்து சொன்னாலும் அதுவும் கொஞ்சம் டிலேவாக பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது வந்து நம்ம ஒரு ஆர்டராக சொன்னோம்னா யாருமே செய்ய மாட்டாங்க.
இப்போ நம்மளே வந்துட்டு நம்ம எடுத்து வைப்போமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வைங்க, அவங்கள கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளும் அதில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா, அப்போ இது வந்து நம்மளுக்கு டாஸ்காக கொடுக்கல அம்மா, நம்மளையும் சேர்ந்து செய்ய சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வருவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது தரீங்க, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி, நீ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து பார்க் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அதை ஒரு என்ஜாய், ஒரு ஜாலியாக அதை வந்து செய்வாங்க. அதை ஒரு டாஸ்க்காக அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கூப்பிட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம அவங்க கூப்பிட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க வந்து அம்மான்னு கூப்பிட்ட உடனே நம்ம வந்து என்ன அப்படின்னு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா, அப்போ அம்மாவே லேட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்மளும் லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னாலும் கூப்பிட்டோடனே வரமா நான் ஒர்க்கில் இருக்கேன், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்கள் 2 மினிட்ஸ் தாண்டி 5 மினிட்ஸ் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அம்மா சொன்னதை பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ அப்போ அம்மாவே பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் குழந்தைங்க எப்பவுமே போவாங்க. நீங்கன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும், அவங்களோட அப்பா இருக்கலாம், இல்லை கேர்டேக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் நம்மளும் கூப்பிட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்களும் வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்களுக்கு செய்யின்னு சொல்றதை விட செஞ்சு காமி. மாடலிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே நாங்கள் வந்து செய்யின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். நம்மளும் சேர்ந்து செஞ்சோம்னா ஓகே எல்லாருமே சேர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, 2 குழந்தைங்க, சின்னவ வந்து 2.5 years, பெரியவ 7 years. பட் எப்பயுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். இது எவ்வளோ சொல்லியாச்சு, ஷேர் பண்ணதான் கேட்டால் சின்னவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது. இது எப்படி வந்து சால்வ் பண்ணா, எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, குட்டியாக இருக்கா நம்ம விட்டு கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அந்த இதுலலாம் ஒரு 2 பேர் இருந்தாலே அதை ஷேர் பண்ணி பண்ணுன்ற அந்த தாட் வர மாட்டேங்குது. கொஞ்சம் அது குழந்தைங்கன்னா சண்டை போடுறது வந்து நேச்சர் தான். அது சண்டை போடுறதும் செய்யணும், சேர்ந்தும் இருக்கணும், 2மே இருக்கணும் தான் குழந்தைங்க கிட்ட. ஸோ சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அப்போ தான் அவங்களுக்குமே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வரும். ஸோ சண்டையே போடக்கூடாதுன்ட்டு இல்லை, சண்டை போட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. பட் ஷேரிங் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து செகண்ட் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தனியாகவே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். இப்போ செகண்ட் குழந்தை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தையா இருந்தப்போ நம்ம வந்து வெளியில் மித்த குழந்தைங்க கூட விளையாட விட்டுருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், மற்ற குழந்தைங்க கூட ஷேர் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிறது. இப்போ அவங்க வீட்டில் அவங்க மட்டும் தனியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க கேட்குற எல்லாமே வந்து பேரண்ட்ஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். அவங்க யார் கூடயுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க, அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது உன்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உடனே அவகிட்ட கொடுங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. சின்ன பொண்ணையும் பெரிய பொண்ணு கொடுக்க சொல்லணும், பெரிய பொண்ணையும் சின்ன பொண்ணு கொடுக்க சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப குட்டியாக இருக்கா, அவள் உன்னை விட சின்ன பொண்ணு அதனால அவளுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சொல்லக்கூடாது. அப்போ வந்து அந்த குழந்தைங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ அப்போ அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு சின்ன குழந்தைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஒரு தடவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை இவங்களுக்கு கொடுக்க சொல்லணும். இதில் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு பார்க்கக்கூடாது. ஒரு தடவை இவங்க இப்போ நீ இவ்வளோ நேரம் விளையாடலாமா, நீ இதை வச்சு விளையாடு, இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் நீ விளையாடு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அம்மா வாங்கி தருவேன், நீ வச்சு விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி 2 பேரையும் வந்து மாற்றி மாற்றி விளையாட வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இதாகிடுவாங்க. பட் இவங்களுக்கு கொடு அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக தான் செய்யுமே தவிர கம்மியாகாது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம குழந்தைங்கள பற்றி. இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நிறைய இருக்குது செய்கிறதுக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உலகம்னு பார்த்தா நம்ம தான்.
நம்மக்கிட்ட தான் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. பட் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாததுனால அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்களா ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க டைம் இது பண்ணுறாங்க. ஸோ சொன்னது மாதிரி வந்து நம்ம அதை செய் இதை செய்யின்னு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதோட அவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக செஞ்சு காமிக்கும்போது இப்போ வந்து பேரண்ட்ஸை நீ வா போன்னு சொல்கிறது வந்து பிடிக்காது. நம்மளும் அவங்கள நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது வந்து அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து நம்ம அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது. பட் நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்ட்டு அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியல. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன பொருளில் இருக்க டைம் கொடுத்தோன்னா அந்த சீட் வந்து பெருசாக வளரும்போது வந்து அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அவங்கள அட்டென்ஷன் பண்ணாலே போதும். பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ஹீரோயின்ஸ் எல்லாருமே. அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் செய்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. Thank you for taking the time to share your positive thoughts with us. Now, let's turn to the next session, Avanum Nanum. Siblings are your witnesses throughout life. Do you also share a special bond with your siblings? What are you waiting for? Let's get started. Thanks for sharing the wonderful bond. Now we have come to the end of a session, Parent Table. A natural skill or ability to be good at something, especially without being taught. Now I welcome a parent of Jia to showcase their talent. Hi all, I want to talk to you about healthy lifestyle. We need to remain fit. The most marvelous thing is human that we all are different in many ways. Each one is different and unique in so many ways, like physical level, mental level, emotional level and spiritual level. So we have to find out ourselves how to fit and healthy. Most of the people diet அப்படினாலே பயப்படுறாங்க. டயட்னா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க. இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஃபுட் ஹேபிட். பேலன்ஸ் ஃபுட் ஹேபிட்னா என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும். we have to find out that. இப்போ நான் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனை சில டிப்ஸ் சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அந்த டிப்ஸை இப்போ நான் சொல்கிறேன். இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃபிட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் திங், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், wake up early. Do some exercises. நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 20 minutes வாக்கிங்கோ இல்லைனா வந்து சைக்கிளிங் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 20 minutes பண்ணால் போதும். நெக்ஸ்ட் திங், டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. நெக்ஸ்ட், பிளான் யுவர் மீல்ஸ். உங்கள் பிளேட்டில் ரிச் ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரிங்க் plenty of water to stay hydrated. Avoid late night dinner. And most important thing is minimum you have to sleep 6 to 8 hours. This is our daily routine. இந்த daily routine தான் நாங்கள் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் ஐ எம் ப்ராக்டிஸிங். இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எப்போவுமே நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாருமே நம்ம சொல்கிறத செய்யவே மாட்டாங்க. எப்போவுமே நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். ஆட்டோமேட்டிக்கலி யுவர் கிட்ஸ் வில் டூ தட். தேங்க்யூ.
రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి No. That was an amazing performance. I hope every one of you had a good time with our Little Flower families behind the curtain. Let's all meet again at the next episode. Take care of your health, stay hydrated in summer with water as well as positive thoughts. Signing off from Venetia.